மக்களே, மாதம்பட்டி மற்றும் ஜாய் கிறிஸ்டா அவர்களுடைய இந்த வழக்கு என்பது இப்போ சோசியல் மீடியால ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து ஜாய் கிறிஸ்டா அவர்கள் வந்து அவங்க இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்றதும் ஒரு பக்கம் வந்து ஏற்புடையதாக இருந்துகிட்டு இருக்கு. என்னன்றது உங்ககிட்ட சொல்லிடுறேன். முதல்ல ஜாய் கிறிஸ்டா அவர்கள் வந்து இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தை வந்து நாடி இருக்காங்களா, என்னன்னா அவங்களுடைய கேஸை வந்து சிபிசிஐடிக்கு வந்து மாற்றுவதற்கு கோரி ப்ராப்பரான ஒரு ஸ்டெப் கிடையாது போலீஸ் கிட்ட இருந்து, அதனால சிபிசிஐடிக்கு வந்து மாத்தணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்களா. அதே சமயத்துல ரீசென்ட் டைம்ல வந்து ஸ்ருதி ரங்கராஜ் அவர்கள் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து ஜாய் கிறிஸ்டா அவர்கள் வந்து என்னென்ன பேசியிருக்காங்க, அவங்க கைப்பட எழுதிருக்கக்கூடிய லெட்டர்ஸ், வாட்ஸ்அப் சாட் எல்லாத்தையும் ப்ரூஃபா தூக்கி ஸ்ருதி ரங்கராஜ் அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து உறுதுணையாக இருப்பேன், காப்பாற்றுவேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கு வந்து எதிர்வினையாற்றி இப்போ வந்து ஜாய் கிறிஸ்டா அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னா, அதாவது நான் எல்லாத்தையும் அந்த நோட்டில் எழுதிருக்கேன் இல்லைங்களா, ஸோ அதெல்லாமே நான் வந்து எழுதி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதாவது நம்ம ஒரு இலக்கை வச்சு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்றதுக்கு சில விஷயங்களை வந்து எழுதணும்னா இந்த யூனிவர்ஸே நம்மளுக்கு வந்து தரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது போன்ற விஷயமா தான் அதை வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை தூக்கிட்டு வந்து இவங்க வந்து எனக்கு எதிராக மாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அதில் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, சுத்தி ரங்கராஜ் அவர்கள் வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிப்பிட்டு இருந்தாங்களே, அந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் அவர் வந்து அவங்க வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து முதல்ல நான் 8 லட்சம் ஏன் கேட்டிருந்தேன்னா, ஜாய் கிறிஸ்டா அவர்கள் சொல்றாங்க 8 லட்சம் எதுக்கு நான் வந்து கேட்டிருந்தேன்னா, நான் வந்து 8 லட்சம் வேற ஒரு இடத்துல இருந்து வாங்கி ரங்கராஜ் அவர்களுக்கு வந்து கொடுத்திருந்தேன். அவர் வந்து ரொட்டேஷன்ல போட்ட பிறகு அதை வந்து திருப்பி தந்துருன்னு சொன்னாரு. பட் அது வந்து கொடுக்கவே இல்லை. சோ அதனால நான் அதை வந்து கேட்டுட்டே இருந்தேன். சோ இதை வந்து திருப்பி தரணும் அப்படின்றதுக்காக அந்த மேனிஃபெஸ்டேஷன் அந்த லெட்டர்ல நான் வந்து அதை வந்து எழுதியிருந்தேன். அதே சமயத்துல 10 லட்சம் ரூபாய் நான் வந்து கேட்டிருந்தேன். ஏங்க, ஒரு பொண்ணுக்கு போயிட்டு காசு கேட்கணும்னா புருஷன் கிட்ட தான் போய் கேட்பாங்க, வேற யார் கிட்ட கேட்கறது, உங்க கிட்ட கேட்கறதா இல்ல வேற யார் கிட்ட கேட்கறது ஜாய் கிறிஸ்டா அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதே சமயத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ருதி ரங்கராஜ் அவர்களுக்கு ஜாய் கிறிஸ்டா அவர்கள் வந்து வாட்ஸ்அப் சாட் பண்ணும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் கூட இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது ஜாய் கிறிஸ்டா அவர்கள் வந்து சொன்னதாக ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த லெட்டர்ல, அதாவது ஸ்ருதி பிரியாவை வந்து டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க மேனிஃபெஸ்டோ லெட்டர்ல வந்து எழுதியிருந்தாங்க. அதுக்கு ஒரு கிளாரிஃபை கொடுக்குறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்னை வந்து திருமணம் செய்யும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கூடிய விரைவில் ஸ்ருதி பிரியாவை வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவேன், இன்னும் ஒரு 6 மாசம் டைம் கேட்டிருக்கேன், அவங்க கிட்ட எடுத்தெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் சொன்னதாக சொல்லி ஜாய் கிறிஸ்டாவை வந்து இவர் வந்து திருமணம் செஞ்சிருக்கிறதா ஜாய் கிறிஸ்டா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஜாய் கிறிஸ்டா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு திருமணமானது அவங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே சமயத்தில் அவங்களுடைய பெற்றோர் வந்து என்னுடைய தாலிக்கு வந்து குங்குமம்லாம் வச்சு விட்டு நீங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வாழ்த்தெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஸோ இவ்வளத்தையும் பண்ணியிருக்கிறதா இப்போ ஜாய் கிறிஸ்டா அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோல இது வரைக்கும் நான் வீடியோ பண்ணியெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, பட் நான் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்து சொல்றேன் அப்படின்ட்டு ஸ்ருதி ரங்கராஜ் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்ட், ப்ரூஃப், வாட்ஸ்அப் சாட் எல்லாத்துக்கும் இப்போ வந்து ஒரு பதிலை வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பதிவு பண்ணுங்க.